السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 22வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட மற்றொரு கேள்வி, அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 215வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, அல்லாஹ்வுடைய பாதையில் நல்வழியில் நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றார். நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். நாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவங்க கேட்டது ஒரு கேள்விதான். ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்துல 2 கேள்விகளுக்கு பதிலை வைத்திருக்கின்றார். எதை செலவு செய்ய வேண்டும் அதற்கும் பதில், யாருக்கு செலவு செய்ய வேண்டும் அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்லதை மட்டும்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அதாவது ஹலாலான வருமானத்தில் வரக்கூடியதை மட்டும்தான் நல்வழியில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். ஒன்று, யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும்? ஃபலில் வாலிதைன், முதல்ல பெற்றோர்கள். 2வது வல் அக்ரபீன், உறவினர்கள். 3வது வல் யதாமா, அனாதைகள். 4வது வல் மசாக்கீன், ஏழைகள். 5வது வபுன சபீல், வழிப்போக்கர்கள். இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். வமா தஃஅலூ மின் கைரின், நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை யாருக்காக இவர் செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதை அல்லாஹ் மிக மிக துல்லியமாக அறியக்கூடியவன் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்ப நாம சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்துல சிலருடைய சம்பாத்தியம் முழுவதும் ஹலாலாக இருக்கும், சிலருடைய சம்பாத்தியம் முழுவதும் ஹராமாக இருக்கும். சிலருடைய சம்பாத்தியம் பாதி ஹலாலாக இருக்கும், மீதம் ஹராமாக இருக்கும். சில பேருடைய சம்பாத்தியம் முக்கால்வாசி ஹலாலாக இருக்கும், கால்வாசி ஹராமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நாம சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்துல ஹலாலை மட்டும்தான் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டும், மதரசாக்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்வழியில் அவைகளை செலவு செய்ய வேண்டும். ஹராமாக சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவு செய்தாலும், ஹலாலாக சம்பாதித்து ஹராமான வழியில் செலவு செய்தாலும் இந்த 2ஐயும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், செல்வத்திற்கு மாத்திரம் 2 கேள்வி, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு செஞ்ச. வர்ற வழியும் ஹலாலாக இருக்க வேண்டும், போற வழியும் ஹலாலாக இருக்க வேண்டும். வர்ற வழி ஹலாலா இருக்கு, போற வழி ஹராமா இருக்குன்னு வச்சுக்கிறோம், மறுமையில தப்பிக்க முடியாது. வர்ற வழி ஹராமாக இருக்கிறது, இவர் 1 வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டே இருக்காரு, வருஷம். ஆனா சம்பாத்தியம் உள்ள ஹராம், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, திருமதி என்ற நூல்ல 2989வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னல்லாஹ தய்யிபுன்,
அல்லாஹ் பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, பரிசுத்தமானவற்றை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான். பரிசுத்தமானது என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருவார்கள். தய்யிபன் அப்படின்னா ஹலாலன் அப்படின்னு அர்த்தம். ஹலாலை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான். ஹராமாக சம்பாதித்து இன்றைக்கு பார்க்கின்றோம், வட்டி, லஞ்சம், திருட்டு, அபகரித்தல், சில பேர் சீட்டு விளையாடி சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாத்தியம், மதிவிச்ச காசு, குறி சொன்ன காசு, குறி சொல்றாங்கல்ல, அது ஹலாலான வருமானம் கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது ஜனாதிபதி, ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு நீதமான ஆட்சி தெரியுமா? ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சாப்பாட்டை பரிமாறிவிட்டு கொஞ்சம் இனிப்பு பலகாரத்தை கொடுத்தாங்களா. அப்ப கலீஃபா ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிட்ட கேட்டாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோம். ஒரு ஜனாதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், இந்த இனிப்பு எப்படி வந்துச்சுன்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்க தர்ற செலவழிகளை மிச்சம் பிடிச்சு நான் இந்த ஸ்வீட்டை செஞ்சேன் அப்படின்ற உடனே, அப்ப என் வருமானம் மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குதா, அடுத்த மாசம் சம்பளத்துல கொஞ்சம் நான் குறைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதாக வரலாறுகளை சொல்லி காட்டி. அப்படி இருக்கும் பொழுது நாம குறி சொன்ன காசு இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அவர்களின் அடிமை ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு அன்பளிப்பு செய்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நண்பரே இந்த அன்பளிப்பு எப்படி எனக்கு தாரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால குறி சொல்லக்கூடியவனா இருந்தேன், அப்ப நான் சம்பாதிச்சது அதுல உங்களுக்கு நான் ஸ்வீட் வாங்கி தரேன் உடனே அந்த காசு அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான், அது ஹராம் தான், எனக்கு அந்த ஸ்வீட் வேணாம் அப்படின்றாங்களா. இதுதான் பக்குவமான வார்த்தை வாழ்க்கை. அதனால குறி சொன்ன காசு, லாட்டரி, அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் ஹராம். அது சூதை கட்டுப்படும், சீட்டாட்டத்தில் கட்டுப்படும். அதே நேரத்தில் விலை மாறு சம்பாதித்த காசு, விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதிக்கின்ற காசு இருக்குது, அதுவும் ஹராமான காசு. கூட்டு வியாபாரம், அண்ணன் தம்பி, மாமன் மருமகன், மச்சான் மாப்பிள்ள எல்லாரும் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்கிறார்கள். மச்சானுக்கு தெரியாம மாப்பிள்ளை ஆட்டையை போடுறது, மாப்பிள்ளைக்கு தெரியாம மச்சான் ஆட்டையை போடுறது, இந்த வருமானம் ஹராம். அடுத்தவரின் நிலத்தை அபகரித்து அதை விற்று வரக்கூடிய காசு, அண்ணனுக்கு சொந்தமான இடத்தை ஏமாற்றி தம்பி என்ன செய்யறார் அப்படின்னா தனக்குரிய இடமாக அவர் ஆக்கிக் கொள்கிறார். அந்த இடத்தை விற்று ஹஜ்ஜிக்கு போறாரு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அது உன் இடமா? உங்க அண்ணனுக்கு சொந்தமான இடம். ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தாலும் கூட ஒரு ஆள் ஒரு ஜான் நிலத்தை அபகரிக்கிறார் வச்சுக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? 7 பூமி வரையிலும் அந்த ஒரு ஜானை அப்படியே பெயர்த்தெடுத்து அபகரித்தவரின் கழுத்தில் மாலையாக போடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால அல்லாஹ்வின் பாதையிலே நாம் செலவு செய்வதாக இருந்தால் நம்முடைய ஹலாலான சம்பாத்தியத்தை மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்தை பாருங்கள், அதாவது 2வது அத்தியாயம் 267வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்த ஹலாலானவற்றை மட்டும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள். வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்தி, இந்த பூமியில் இருந்து உங்களுக்கு அவன் எதை வெளியாக்கினானோ அவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நம்ம தோட்டம் வச்சிருக்கிறோம், வயல் வச்சிருக்கிறோம், அதுல கத்திரிக்காய் போட்டிருக்கிறோம், வெண்டைக்காய் போட்டிருக்கிறோம், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள். ஆனா அதே நேரத்துல வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நம்ம வருமானத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம், பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறுது, அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம தர்மம் செய்யலாமா? தர்மம் செஞ்சா நன்மை கிடையாது. அப்ப நன்மை எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு நாம் அதை கொடுத்து விட வேண்டும்.
ஒவ்வொரு மாசமும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. எவ்வளவு பார்த்து 10 ரூபாய் 20 ரூபாய். உடனே அதை கழித்து விட வேண்டும். அதை நம்முடைய கணக்கில் ஒண்ணு சேர்ப்பது கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யும் பொழுது அவரால் எது கழிக்கப்பட்டதோ அதைத்தான் அவர் செலவு செய்வார். வீட்டுல சுட சுட பிரியாணி இருக்கும், பழைய சோறு இருக்கும். ஒரு ஏழை வந்து கேட்டாக்கா பழைய சோறு இருக்கு வேணுமா அப்படின்னு என்ன செய்யுதுன்னா, பிரியாணியை உருக்க வச்சுட்டு பழைய சொத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது. பழைய சொத்தை நாம சாப்பிடலாம் அப்படின்னா அது ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அது ஒரு ஓரமவை. அது யாராச்சும் வந்து நம்ம கையில கொடுத்துருவோம், பிரியாணியை கொடுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதரே, நமக்கு அன்பளிப்பாக ஒரு ஆடு வந்தது. ரசூலுல்லாஹ் என்னைக்குமே ஆட்டுல முன்சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டினுடைய முன்சப்பை அது மெதுவாகவும் இருக்கும், சீக்கிரமா ஜீரணமாகும். இன்னைக்கு அறிவிகள் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்விற்கு பிரியமான முன்சப்பையை மட்டும் வச்சுட்டு மற்றவையெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவரை யார சொல்லலாம், உங்களுக்கு பிரியமானதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம பொம்பளைக்கு சொல்ற மாதிரி இந்த குர்பானி கொடுக்கும் போது என்ன தலையாட்டி கொடுக்குறாருயா, நாளைக்கு தக்கடி போடணும். தலைவருக்கு பிரியமா இருக்கும். பிரியமில்லாதான் ஏழைகளுக்கு கொடுக்கிறது, பிரியமான மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அடைக்கிறது. அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களுக்கு பிரியமான முன்சப்பையை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீ எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாயோ அதுதான் நமக்கு சொந்தம், எதை நமக்காக வைத்தாயோ அது நமக்கு சொந்தம் அல்ல. அவன் என்ன அர்த்தம், எதை நீ வெளியே கொடுத்தாயோ அந்த நன்மை தான் நம்ம கணக்கில் ஏறும். நமக்கு பிரியமானதை எடுத்து வச்ச பாரு, அது நமக்குரியது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, தனக்கு பிரியமானதை வச்சுட்டு வீடுகள்ல ஏழைகள் சட்டைகள் கேட்டாங்கன்னா நல்ல சட்டை எடுத்து நம்ம கொடுக்கணும். நமக்கு கட்டை ஆயிட்டு அப்படின்னா அந்த சட்டையை எடுத்து கொடுக்கணும். கை போனது, காலர் போனது, பேண்டுல கால் போனது, நம்ம போனதா இருந்தா அது ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நம்மளால அதாவது நமக்கு ஒரு அன்பளிப்பு தந்தால் நம்ம அந்த மாதிரி ஒரு சட்டையை நம்ம வாங்குவோமா? முகத்தை சுழித்துக் கொண்டுதான் அதை நாம் வாங்குவோம். அந்த மாதிரி பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்சாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அன்சாரிகள் மதீனாவை சார்ந்தவர்கள், மதீனாவிலேயே பிறந்து மதீனாவிலே வாழக்கூடியவர்களுக்கு பேர் தான் அன்சாரிகள். முஹாஜிர் அப்படின்னா மக்காவில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் மதீனாவிற்கு யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும். அன்சாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பேரீச்சம் மரங்களில் இருந்து பேரீச்சம் கனிகளை பறிக்கின்ற அந்த பருவத்தில் செங்காய் குலைகளை பறித்து, அதாவது பழமும் அல்ல காயும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ரகம் தான் செங்காய் என்று சொல்வார்கள். பழத்தை விட காயை விட செங்காய் தான் ருசியாக இருக்கும். அப்ப அன்சாரிகள் என்ன செய்வாங்கன்னா, செங்காய் தானே ருசியா இருக்கும், நாம் அதை விரும்பி சாப்பிடத்தானே செய்யறோம், அப்ப அதை ஏழைகளுக்கு நாம கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த செங்காய் குலைகளை பறித்து, மாங்காய் வந்து தனித்தனியா தான் கிடக்கும், ஆனா பேரித்தம் பழங்கள் வந்து கொலை கொலையா தான் கிடக்கும், வாழை குலை, அது மாதிரி பேரித்தம் குலை என்றுதான் சொல்வார்கள். அந்த செங்காய் குலைகளை பறித்து மஸ்ஜித் நபவியில அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், ரொம்ப வறுமையில் வாழக்கூடியவர்கள், எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஹாபு சுஃபா சஜிதாலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னால நீங்க எழுந்திருக்காதீங்க, மற்ற சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆடை இல்லாததுனால சில நேரத்தில் பின்புறங்கள் திறந்துடும். அதனால பின்னால நிற்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, அஸ்ஹாபு சுஃபா சஜிதாலிருந்து எழுந்த பிறகுதான் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல வந்து அந்த அவுரத்து வெளியாகலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆடை பற்றாக்குறை.
ஒரு பேரிக்கம்பழத்தை 10 பேர் சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டுக் கொள்வார்கள். இன்னைக்கு கூட நம்ம மதீனாவுக்கு போனோம் அப்படின்னா அந்த திண்ணை தோழர்கள் அமர்ந்து பெருமானாரிடத்தில் பாடம் பயின்ற அந்த இடத்தை நாம் பார்க்கலாம். அந்த பாசறையில் பயின்றவர் தான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க என்னைக்காவது சாப்பாடு வருமா அப்படின்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வெயில், பயங்கரமான வெயில் காலம். அந்த வெயில்ல தான் இந்த பேரிக்கங்கடிகள் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும். அந்த பருவத்துல செங்காய் கொடைகளை பறித்து அன்சார்கள் என்ன செய்வாங்கன்னா அஸ்ஹாபு சுஃபாக்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த இடத்துல ஒரு தூண்ல கெட்டி போட்டுவாங்க. தூண்ல கெட்டி போட்ட உடனே அந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள் வந்து ஒவ்வொரு பழமா பறித்து பறித்து அவர்கள் சாப்பிடுவார்கள். இது அன்சார்களுடைய பழக்கம். ஹாக்கிம் அந்த ஹதீஸ் என்ன வருது அப்படின்னா அன்சாரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா 2 தூணுக்கு இடையில இந்த கொலைகளை தொங்க விடுவார்கள். ஒரு நபி தோழர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா செங்காய தொங்க விடாம காய்ந்த பழக்கொலை கொண்டு வந்து தொங்க விட்டுருவார். நம்மள சில பேர் இந்த ஜும்மால வசூல் பண்றவங்க அன்னைக்கு பார்த்து முழு 30 ரூபாய் கிடைக்கு. என்னடா முழு 30 ரூபான்னு பார்த்தா 20 ரூபாயில பாதி 10 ரூபாயில பாதி ஒட்டி ஒரு ஆள் போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் சில பேர் போடுவாங்க. அப்ப கூட்டத்தோட கூட்டமா போட்டா யாரு போட்டாலும் யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாதா? படைத்த ரப்புக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு கிராமத்துல கோயில்ல விசேஷம். அப்ப அந்த ஊர் தலைவர் சொன்னாங்க எல்லாரும் நாளைக்கு வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து ஊத்துங்கட்டு ஒரு பெரிய கடாரத்தை வச்சுட்டாங்க. எல்லாருமே பாதி டம்ளர் பாலை கொண்டு வந்து ஊத்திட்டாங்க. திறந்து பார்த்தா எல்லாமே தண்ணியா இருக்கு. ஏன்னு பார்த்தா இத்தனை பேர் பால் ஊத்தும்போது நம்ம தண்ணி ஊத்துனா தெரியவா போகுது? இந்த நேரத்துல எல்லாருமே தண்ணியை தான் ஊத்தி இருக்கிறான். அந்த மாதிரி அப்ப எல்லாருமே பழக்கொலையை கட்டும் போது நாம காய்ந்த கொலையை கட்டினா அது என்ன கூடாமையா போகுது? அவர் ஏமாற்றக்கூடியவர் அல்ல. எதொன்னு அன்னதாடிக்க ஜாயிசொல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி காய்ந்த பழமையும் கட்டி விடலாம், அது கூடும் என்று நினைத்துக் கொண்டு அவர் கட்டி விடுகின்றார். அப்பதான் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க இந்த பழத்தை யாருமே சாப்பிட முடியாத அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை எடுத்து வைக்கிறார். நீங்கள் ஹலாலானவற்றை நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ அப்படிப்பட்ட பழத்தை தான் நீங்கள் தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்ல நல்லவற்றை மட்டும்தான் நன்மையை எதிர்பார்த்து நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். யாருக்கு முதல்ல, இரண்டாவது யாருக்கு, மூன்றாவது யாருக்கு அல்லாஹ் வரிசையாக சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அதை பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நல்லவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.